தலைப்பு கீழே இன்னைக்கு டே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஆரம்பமாக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோரியோகிராஃபி பார்க்கலாம். என்னடி ஏண்டி இப்படி ஆயிடுச்சு? சரி விடுடி, ஃபீல் பண்ணாத, வா போலாம். என்னடி என்னாச்சு? என்னடி மார்க் ஏதாவது கம்மியா வாங்கிட்டியா? என்ன கேட்க கேட்க சொல்லாம போயிட்டே இருக்க? மார்க் கம்மியாயிடுச்சுமா. என்னடி சொல்ற? மார்க் கம்மியா வாங்கிட்டியா? சரி விடுமா, ஃபீல் பண்ணாத, நாங்க இருக்கோம்ல. ஆண்டி, அனிஷியா இருக்காளா ஆண்டி? அவ மார்க் கம்மியா எடுத்துட்டாலாமே, அதான் ஆண்டி அவளை பார்க்கலான்னு வந்தோம். அனிஷா, அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கம்மா. வாங்கடி. ஃபீல் பண்ணாதடி. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஹலோ, நான் ஜெனி பேசுறேன்டி. சொல்லு ஜெனி, என்ன விஷயம்? நம்ம காலையில இன்டர்வியூ போயிருந்தோம்ல, அங்க என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கடி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? எனக்கு எந்த ஃபோனும் வரலையே. எப்போ ஃபோன் பண்ணாங்க? எனக்கு ஃபோன் பண்ணி 1 hour ஆகுதுடி. அப்படியாடி, சரிடி. நானும் நல்லா தானே அட்டன் பண்ணேன். மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஹலோ ரேச்சல். ஹலோ. என்னடி குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லையா? ஆமா, உடம்பு சரியில்லை. அதான் இன்னைக்கு வேலைக்கு வரலையா? இல்ல. ஏன்டி உனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது? தெரியலையே. டாக்டர் கிட்ட போனியா? இல்ல, போனோம். உடம்ப பார்த்துக்கோடி. சரி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவர்
வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கோரியோகிராஃபி பார்த்துட்டிங்களா? தாங்கும் கவசம் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுல. ஒரு தாய் போல், ஒரு தந்தை போல், கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாத்துலேயும் ஏசப்பா நம்மளை தாங்கி வந்தாங்கள. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இந்த நாளுக்கான மெசேஜை கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த குவாரண்டைன் டேஸில் கூட கர்த்தருடைய கிருபையால் யூத் பைபிள் ஸ்கூல் நடத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைய நாளோட தியானத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தாப்பனே, கிருபையாக கொடுத்த நாளுக்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா. இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வேத வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவதற்காக உங்களை ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் கர்த்தாவை நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க எங்களை தாழ்த்த நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இன்றைய நாளின் தலைப்பு கேட்டீங்க இல்லையா? இன்றைய நாளின் தலைப்பு தாங்கும் கவசம். இந்த தாங்கும் கவசம் தலைப்புக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 91 அதிகாரம் வசனங்கள் 11-12. நான் வாசிக்கிறேன், எல்லாம் கேளுங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வாலிப பிராயத்தில் நமக்கு இடர்கள் வருது இல்லையா? யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம். இந்த ஏக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு இல்லை இந்த ஏக்கத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்போ கவசம் அப்படின்ற கருப்பொருளில் இந்த 10 நாள் நம்ம தியானித்து வருகிறோம். கவசம் என்பது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. அதில் நிறைய வகைகள் இருக்குது. தலைசீரா, கேடயம், பட்டயம். ஸோ இது எல்லாமே அவங்கள எதிரிகள்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வர்ம கலைகள், கராத்தே அந்த மாதிரி கற்று வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆபத்துலேருந்து அவங்கள பாதுகாக்கிறது. சரி, இது எல்லாமே என்னது? உலக பிரகாரமாக நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் நம்மளோட ஆத்மாவை எது பாதுகாக்கும்? நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சரி, கர்த்தர் நமக்கு என்ன மாதிரி ஆயுதங்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்காரு தெரியுமா? எபேசியர் 6 அதிகாரம் 14-17 வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சத்தியம் என்னும் கட்சி, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் பாதரட்சி, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைசீரா, தேவ வசனம் என்னும் பட்டயம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ளும். இதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய பட்டயமும் நம்மளுடைய கேடகம். ஸோ இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேடகம் விசுவாசம், பட்டயம் தேவ வசனம். அப்போ தேவனுடைய வசனத்தையும் அது விசுவாசத்தோடு நம்ம உபயோகப்படுத்தும் போது பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா இடர்களுக்கும் நம்மளுடைய ஆத்மாவை நம்ம விலக்கி காத்துக்கொள்ளலாம்.
வாலிப பிள்ளைகளே, இந்த காலங்களில் நமக்கு நிறைய இடர்கள் வருது இல்லையா? அதை மேற்கொள்ள ரொம்ப சிரமப்படுறோம். நமக்கு யாராவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, இல்லை இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். வசனங்கள் மூலமா கர்த்தர் நம்மளோடு பேசுவார். சரி, பைபிளில் அப்படி கர்த்தருடைய வசனத்தை தனக்கு ஒரு பட்டயமாக எடுத்து பயன்படுத்துகிறவரை பற்றி பார்க்கலாமா? எல்கானா அண்ணாள் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக பிள்ளைகள் இல்லை. அப்போ அண்ணாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ரொம்ப மனம் கசந்து அழறாங்க, பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அண்ணாளோட கண்ணீரை பார்த்து சாமுவேல் அப்படின்ற ஒரு பையனை கொடுக்குறாரு. அண்ணாள் என்ன பண்ணுறாங்க, பொருத்தனை பண்ணுறாங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பீர் என்றால் அதை உண்மைக்கென்று நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாங்க. அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸும் கூட பொருத்தனை பண்ணியிருக்கலாம் இல்லையா? கர்த்தருக்கென்று வளர்ப்பேன், அவரோட ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய வழி நம்ம எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம்? கர்த்தருடைய வழிக்கு கொடுக்குறோமா, அல்லது உலக பிரகாரமாக நம்மளுடைய வழி இருக்கிறதா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரி, அப்படி பொருத்தனை பண்ணினால் அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணுறாங்க, ஆலயத்தில் கொண்டு போய் அவருடைய பணிக்கென்று கொடுக்குறாங்க. அவருடைய பேர் என்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், சாமுவேல். சாமுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய சிறு வயது முதல் அந்த ஆலயத்தில் ஏலியோடு இருந்து அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏலியோட பிள்ளைங்க ஓப்னி அண்ட் பினஹாஸ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக நிறைய பாவம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட இருக்கக்கூடிய சாமுவேல் அந்த பாவங்களை என்ன பண்ணுறாரு, ஏலிக்கு தெரியப்படுத்துகிறார். கொஞ்சம் நினச்சிருந்தா சாமுவேல் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க கூட சேர்ந்து பாவம் செய்து அதை ஏலிக்கு சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். ஆனால் சிறு வயதுலேருந்து சாமுவேல் எப்படி வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கென்று ஒரு உண்மையான பாத்திரமாக வளர்க்கப்பட்டார். அப்போ ஏலிக்கு போய் சொல்லும்போது ஏலியோட பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவரை மிரட்டிருக்கலாம், நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபை சாமுவேலுக்கு கூட இருந்தது. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுப்போம் இல்லையா, சாமுவேலோட கர்த்தரை என்ன பண்ணார், பேசினார். அப்போ சாமுவேல் என்ன சொல்வார், இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் இல்லையா. அப்போ ஒரு கீழ்ப்படிதல் அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்தது. கர்த்தருக்கு எப்படி பயப்படணும், அவரோட நீதியான வழியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் அறிந்து கொண்டார். அப்போ அறிந்து கொண்டதுனால அவருக்கு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைச்சது தெரியுமா? 1 சாமுவேல் 2:26 வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இப்படி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் கர்த்தருக்கு மாத்திரம் இல்லை, மனுஷருக்கும் ரொம்ப பிரியமான மகனாக வளர்ந்தார். இன்றைக்கி நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம், யாருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம்? நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா நம்மளை பார்த்து எனக்கு பிரியமான மகன், எனக்கு பிரியமான மகள்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா மற்றவங்களோட அன்பை பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஆனால் ஒரு வகையில் சிந்திச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோதான் பாவம் செஞ்சாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு நம்மளை மகனே மகளே என்று அழைக்கிறார். அப்போ மனுஷரை பிரியப்படுத்துவதை விட கர்த்தரை ஃபஸ்ட்டு நம்ம பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அப்படி பிரியப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கும். சரி, சாமுவேலுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிது? அவர் முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு சாமுவேல் கிட்ட போய் அதை சொல்லுவாங்க. சாமுவேல் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு அறிவிப்பார். அது மட்டும் அல்ல, சாமுவேல் இஸ்ரவேலின் நியாயம் விசாரிக்கிறவராக இருந்தார். பெத்தேல், கில்கால், மிஸ்பா போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணார்னா நியாயம் விசாரித்தார். அவங்கள கர்த்தருடைய வழிக்கு ஏற்றவர்களால் வழி நடத்தினார். அதுக்கப்புறம் அவர் ராமாவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும். ஒவ்வொரு வருஷமும் அவரோட ரொட்டீன் ஒர்க் இப்படியாக தான் இருந்தது.
அப்போ முழு இஸ்ரவேலுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவங்க போகிறது சாமுவேல் கிட்ட போவாங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை தேவன் உயர்த்தினார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சாமுவேல் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் தான் போய் அபிஷேகம் பண்ணினார். இப்படிப்பட்ட கிருபைகள் சாமுவேலுக்கு கிடைத்தது. இன்றும் கூட சாமுவேலை நம்ம தியானிக்கிறோம், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அவருக்கு எப்படி இந்த உயர்வு வந்தது அப்படின்னு சொன்னால், அவர் தன்னை கர்த்தருக்கு முழுவதுமாக ஒப்புவித்தார். அப்போ கர்த்தருடைய வசனம் என்கிற பட்டயம் அவரோட கையில் இருந்தது. ஸோ அதனால் அவர் எல்லா சத்துருக்கள்கிட்ட இருந்தும் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க ஒரு உதவியாக இருந்தது. அருமையான பிள்ளைகளே, நம்மளும் கூட இந்த வாலிப பிராயத்தில் நிறையா பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் இருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தலையில தாழ்த்தி ஜெபி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சுவாமி, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஒரு பட்டயமாக எடுத்து எங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக நாங்களும் கர்த்தாவே எங்களை தற்காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய கேடையும் எங்களுக்கு முன்பாக இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? இப்போது அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாமுவேலின் பெற்றோர் யார்? கொஸ்டின் நம்பர் 2, கர்த்தர் எங்கு தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்? கொஸ்டின் நம்பர் 3, எங்கெல்லாம் போய் சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்? கொஸ்டின் நம்பர் 4, சாமுவேலின் வீடு எங்கு இருந்தது? கொஸ்டின் நம்பர் 5, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டது யார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.